தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகரை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்க இருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இடைத்தேர்தலில் கடந்த தேர்தலில் விஜயதரணி பெற்ற வாக்குகளை விட 12,000 வாக்குகள் அதிகமாக பெற்று பெருவாரியான வெற்றி பெற்றிருக்கின்ற இடைத்தேர்தல் வேட்பாளராக இருந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய மக்கள் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாடு என்பது மகாத்மா காந்தி அவர்களால், ஜவஹர்லால் நேரு அவர்களால், பல தலைவர்களால் உருவாக்கப்பட்ட தேசம். எல்லோருக்குமான தேசமாக, எல்லோருக்குமான நாடாக, எல்லோருக்குமான மண்ணாக இருந்த இந்தியாவை கூறுபட நினைத்த, சீர்குலைக்க நினைத்த பாசிச சக்தி பாஜகவிற்கும் மோடிக்கும் ஒரு படிப்பினையை இந்திய தேசத்து மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். தனி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார் மோடி. இது ஒருபோதும் நடக்காது. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய தலைவர்கள் எல்லாம், இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் புதுடெல்லியில் கூடி முடிவெடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் யாரை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, அயோத்தியில ராமர் கோவிலை அவசர அவசரமாக கட்டி அது முழுமையாக பூர்த்தி செய்யாமல், முழுமையடையாமல் கும்பாபிஷேகம் செய்து திறந்தார்கள். அதற்கு அங்க இருக்கின்ற சங்கராச்சாரியர்கள், மடாதிபதிகள் எல்லாம் கடுமையாக எதிர்த்த பொழுதும் இந்த ராமர் கோவில் என்பது மக்களுக்கான, நாட்டுக்கான கோவில் இல்லை, இது மோடியுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் என்று எச்சரித்தார்கள். அந்த அடிப்படையில் ராமர் கோவில் அமைந்துள்ள தொகுதியே பைசாபாத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் இந்த RSS சித்தாந்தம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியை ராமரும் கைவிட்டு விட்டார். தமிழ்நாட்டிற்கு வந்து விவேகானந்தரை நாடினார், விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார். இந்தியா கூட்டணியுடைய வெற்றி கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் இந்த தேசம் முழுவதும் உயர்ந்திருக்கிறது. பாஜகவுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. இதுதான் இந்த தேர்தலில் நம்முடைய மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு. சில இடங்களில் 36 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 301 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 5000 வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகள், இரட்டை இலக்கம் உள்ள தொகுதிகள் எல்லாம் இழந்திருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கான மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. இந்திய மக்கள் பாஜகவையும் மோடியையும் நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், அதை பற்றி எல்லாம் குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டின் முகமாக இருப்பார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தளபதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை போன்று எல்லோரையும் அரவணைத்து தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கெங்க பிரச்சனை இருக்கிறதோ அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய 27 நாட்களாக காலையில் முதல் தொலைபேசி முதலமைச்சர் பேசுவார். இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு கண்ணும் கருத்தமாக எல்லா வேட்பாளருக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த முன்னெடுப்பு முயற்சி தான் 40ம் நமதே என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். சந்திரபாபு நாயுடு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னைக்கு நடைபெறும் ஆலோசனை பங்கேற்க சட்டமும்
இல்ல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் இப்ப தொலைக்காட்சியில பார்த்தோம். அவர் சொல்றாரு நான் சந்திப்பேன், போயிட்டு கூட்டத்தில் கலந்துக்குவேன். அதே நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, கட்சி என்பது நிரந்தரம் இல்லை, வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை, மக்கள் தான் முக்கியமானவர்கள், மக்கள் நலனுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறார். மக்கள் நலனுக்காக அவர் எதையும் செய்ய முடிவு செய்திருக்கிறார் என்றால் மக்கள் நலனுக்காக பிஜேபியை அவர் நிராகரிக்க வேண்டும், மோடியை நிராகரிக்க வேண்டும். ராமரே விவேகானந்தரை நிராகரித்த பிறகு சந்திரபாபு நாயுடு இதற்கு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. இந்தியா கூட்டணி மத்தியில் ஆளுநருக்கான வாய்ப்பு இருக்குதா? அதிக பரபரப்பான அரசியல் சூழலில் பீகாரில் எதிரெதிர் துருவங்களான நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஒரே விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இருவரும் ஆலோசனை கூட்டங்களை பங்கேற்கிறதுக்காக செல்கிறார்கள். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த பயணம் அப்படிங்கிறது பார்க்கலாம். மக்களவை தேர்தல் வெற்றியில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடர்வாரா இல்லையா என்பது குறித்த ஒரு கேள்விகள் நிதிஷ்குமார் பற்றி எழுந்திருக்கும் நிலையில் தற்பொழுது இன்று டெல்லிக்கு அவர் கிளம்பியிருக்கிறார். பீகார் மாநில பட்னாவிலிருந்து விஸ்தாரா விமானத்தில் அவர் தற்பொழுது கிளம்பியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் அதே விமானத்தில் தேஜஸ்வி யாதவும் டெல்லி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவருடைய கூட்டமும் இன்று மாலை டெல்லியில் நடைபெறவிருக்கும் நிலையில் இரண்டு தலைவர்களுமே இந்த கூட்டங்கள் பங்கேற்பதற்காக டெல்லிக்கு கிளம்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக நிதிஷ்குமார் தற்பொழுது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடரப் போவதாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் அதே சமயம் இந்தியா கூட்டணிக்கு மாறுவதாகவும் எந்த ஒரு கருத்துக்களும் அவர் தரப்பிலிருந்து தற்பொழுது வரை முன்வைக்கப்படாத நிலையில் இந்த ஒரு விவாதத்தில் ஒரே பயணம் என்பதும் அருகருகே அமர்ந்து பயணிப்பதும் என்பதும் அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது டெல்லி வட்டாரத்தில் எழுப்பியிருக்கின்றன. மிக முக்கியமாக இன்று பிற்பகல் அவர் என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்பார் என்ற ஒரு கருத்தை பாஜகவானது தெரிவித்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த ஒரு சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சரத் பவாரும் நிதிஷ்குமாரை தொடர்பு கொண்டு இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான ஒரு அழைப்பை அதிகாரப்பூர்வமாக கூட்டணியின் சார்பாக விடுத்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த ஒரு விமான பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணியில் மாநில ஆட்சியில் இருந்து அதன் பின்னர் கடந்த முறை தேர்தலின் பொழுது அவர்கள் இருவரும் பிரிந்து ஆட்சியை மாற்றி அமைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 12 எம்பிக்களை இந்த மக்களவை தேர்தலில் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜக ஆட்சி அமைப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு கட்சியாக தற்பொழுது நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் பங்கு வகிக்கும் நிலையில் தேஜஸ்வி யாதவுடன் அவர் பயணிப்பது எந்த மாதிரியான தாக்கத்தை இன்றைய அரசியல் சூழலில் ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியை அனைவருமே எதிர்பார்த்திருக்கிறார்கள். பிற்பகல் நடைபெறவுள்ள 3 மணிக்கு நடைபெறவுள்ள கூட்டத்தில் நிதிஷ்குமார் பங்கேற்பாரா அல்லது 6 மணிக்கு இந்தியா கூட்டத்தில் அவர் செல்ல போகிறாரா என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது அனைவருமே எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி அபார வெற்றி பெற்றார். ஒரு தொகுதியில் மட்டுமே எம்பியாக தொடர முடியும் என்பதால் எந்த தொகுதியில் நீடிப்பது என்பதை சிந்தித்து முடிவு செய்ய உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதாவின் தார்மீக தோல்வியை காட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். டெல்லியில் ராகுல் காந்தியுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடிக்கு எதிரான மக்களின் தீர்ப்பு என தேர்தல் முடிவுகளை விமர்சித்தார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்ற கேள்விக்கு அதற்கான வியூகத்தை தற்போது கூற முடியாது என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். हम अपने अलायंस पार्टनर से बात नहीं करेंगे और जो नए